பரிசுத்தமுள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இன்றைக்கு சத்திய வசனத்தை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 138வது அதிகாரத்தில் காணப்படக்கூடிய 8 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை முதல் 2 வசனங்களை குறித்து இன்று காலை செய்தியிலே அதை குறித்த தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். மாலை வேளையில் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே இதனுடைய 2வது பகுதியாக தொடர்ச்சியாக இந்த 138வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இந்த மாதம் நமக்கு ஆகாரமாக வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட முதல் விஷயம் எனக்காக, வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக. அவர் எனக்காக செய்து முடிக்கக்கூடியவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர் என் கர்த்தர். நம்ம இந்த மாதம் நம்ம எதை செய்தாலும் சரி, ஜெபிக்கும் பொழுது, ஒரு காரியத்திற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது இந்த வசனத்தை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும், அல்லது இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் நாம். பரிசுத்த தேவன் நம்மை உண்டாக்கினவர் இல்லையா? ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்து தேவன் தாம் செய்த இந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவருடைய கிரியைகள் தான் நாம். அதைத்தான் இந்த சங்கீதம் 138:8 பார்க்கிறோம். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அதாவது மனம் வந்து வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு சஞ்சலப்பட்டு, அதான் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக, நீர் ஒருபோதும் நெகிழ விடாதிரும். அப்போ இந்த 8வது வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, ஏனென்று சொன்னால் அவருடைய கரத்தின் கிரியை தான் நான்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர். சங்கீதம் 18:47. எடுத்தவங்க சத்தமா படிங்க. சங்கீதம் 18:47. அவர் எனக்காக பாருங்க, வேற யாருக்காகவும் இல்ல, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். பாருங்க, அவரு உனக்காக பழி வாங்குகிற தேவன். அது மட்டுமல்ல, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அவர் உனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர், ஜனங்களை உனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அதைத்தான் 18:47 சொல்லுகிறது. சங்கீதம் 119, 154. 119 சங்கீதம் 154 வசனம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்காக நீர் வழக்காடி. பரிசுத்த தேவன் உனக்காக வழக்காடுகிற தேவன். ஆமா, உனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன், உனக்காக வழக்காடுகிற தேவன். அதைத்தான் சங்கீதம் 119, 154 சொல்லுகிறது. அவர் உனக்காக வழக்காடுகிற தேவன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள். அவர் உனக்காக வழக்காடுகிறவர். நீ கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உனக்குள் இருந்தால் நீ வழக்காட செல்ல மாட்டாய். உனக்கு வழக்காட யாரையும் வைக்க மாட்டாய். ஏனென்றால் கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உனக்கு இல்லாத பட்சத்திலே நீ அநேகரை வழக்குக்கு ஆயத்தப்படுத்துவாய். அதைத்தான் இந்த பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 69, 19, 20. சங்கீதம் 69, 19, 20 வசனங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிற தேவன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய நிந்தை, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய வெட்கம், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய அவமானம், இதை உன் தேவன் அறிந்திருக்கிறார். இது முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கு. என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் நிந்தை யாருக்கு தெரியும்? என் வெட்கம் யாருக்கு தெரியும்? என் அவமானம் யாருக்கு தெரியும்? நீ கும்பிடுற தெய்வத்துக்கு தெரியும். நீ கும்பிடுற தெய்வம் யாரு? இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்தவர், உனக்கு உயிர் கொடுத்தவர். நீ பிறந்த உடனே 40வது நாளோ அல்லது ஒரு நாள் வீட்டில் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்பான், நன்றி அறிவிப்பு கூட்டம். கர்த்தர் குழந்தை கொடுத்தார், குழந்தை தொட்டிலில் போடுறோம், தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். அதை வச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பிரியாணி போடுவாங்க. அதோட நிப்பாட்டிடுவாங்களா? உனக்கு ஒரு முடிவு நாள் வரும். அந்த முடிவு நாளில் உன்னுடைய கதை முடியும் பொழுது உன்னுடைய ஆவி மறுபடியும் தன்னை தந்து தேவனத்துக்கு திரும்பும். அப்பவும் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்பாங்க. நீ இருக்கும்போது தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்பாங்க. நீ போன பிறகு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் வைப்பாங்க. கோட்டை மாட்டி மாலை போட்டு தேங்க்ஸ் கிவிங் வைப்பாங்க, தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைப்பாங்க. அப்பவும் பிரியாணி போடுவாங்க, அப்பவும் பிரியாணி போடுவாங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு 2 தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் இருக்கு. உன்னுடைய பிறப்புக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், உன்னுடைய மறைவுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். ஒரு பிரேயருக்கு நீ கூட உட்காந்து சாப்பிட, இன்னொரு பிரேயர் மீட்டிங்க்கு உன்னை நினைச்சு மற்றவங்க சாப்பிடுவாங்க. ஆமா, மொத்தத்துல 2 நன்றி அறிவிப்பு கூட்டம் கண்டிப்பா உண்டு. இதுக்கிடையில இந்த 2 விஷயத்தையும் யாருக்கு செய்யற? ஆண்டவருக்கு செய்யற. ஏன்னா அவர் தான் உன்னை அனுப்புனாரு, அவர் தான் உன்னை மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. அப்ப நல்லா தெரியுது, கடவுள் நம்மை இந்த பூமியில் படைத்தார், மீண்டும் நம்மை அழைக்கிறார்.
இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நாட்கள்ல உனக்கு வரக்கூடிய நிந்தை, உனக்கு வரக்கூடிய வெட்கம், உனக்கு வரக்கூடிய அவமானம் அது உனக்கு மட்டுமா? அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுதான் வசனம் சொல்லுது. அடுத்து என் சத்துருக்கள் எல்லாரும் உனக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க அந்த கஷ்டத்தை தான் 20வது வசனத்துல தாவீது சொல்றாரு, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தை, அவமானங்கள், வெட்கம் இதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன். எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன், காத்திருந்தேன். ஒருவரும் இல்லை. எப்படி? ஒருவரும் இல்லை. தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் ஒருத்தர் இல்லையா? அதான் உலகம். ஏன் இந்த வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்காக இருக்கிறார் என்பதை மறந்துவிடாது. அவர் மட்டும்தான் கூட இருப்பார். வேற எல்லாரும் உன்னை நிந்திப்பாங்க, உன்னை துன்பப்படுத்துவாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை வெட்கப்படுத்துவாங்க, உன்னை வேதனைப்படுத்துவாங்க. நீ இந்த உலகத்துல உன்னை யாராச்சும் தேற்றுவாங்களா, உனக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா, உனக்காக யாராச்சும் பரிதவிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு. யார் தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைக்கிற அவர் மட்டும் தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, உனக்காக பரிதவிக்கிறவர் மட்டும்தான். அதுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 22வது அதிகாரம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம். நாற்பத்தி 6 முதல் 50 வரை படிக்கும். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி. யாருக்காக? உனக்காக, வேற யாருக்காகவும் இல்லை. அவர் உனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க உன்னை குறித்து. ஆண்டவரை நம்பக்கூடிய பிள்ளைகள் மேல் அவர் எவ்வளவு வைராக்கியம் வச்சிருக்கிறார். உனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு தேவனானவர். அடுத்த வசனம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான மனுஷனுக்கு உன்னை தப்புவிக்கிற தேவன். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். பரிசுத்த தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்பதை நீ மறந்து விடாது. உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஆமா, சங்கீதம் 57:1-2. 57வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எனக்கு இறங்கும் தேவனே. சங்கீதம் 57 தானே? 1-2 படிங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் அவர்தான். அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். ஆமா, அவரை நோக்கி என்ன பண்ணும்? என்னை நோக்கி கூப்பிடு என்றே என்னை நோக்கி கூப்பிடு என்றே கருத்தாய் விசாரித்து என்றும்
கூப்பிடும்போது அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளையாக மாற வேண்டும். ஊமையனாக இருந்தது போதும், காது கேளாதவனாக இருந்தது போதும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறவர்களாக மாறுவோம். தேவன் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, பதில் கொடுக்காதவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். அதான் வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். இன்றைக்கு நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இல்லை, கர்த்தருக்கு பிரியமானவர்களே. தேவனை முக்கியப்படுத்து, தேவனை கனப்படுத்து, அவர் உன்னை கனப்படுத்துவார். உன்னுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார். ஒரு வாரத்திற்கு ஆண்டவர் 168 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அதில் 50 மணி நேர தூக்கம், 50 மணி நேர உழைப்பு. தேவன் கேட்பது வெறும் 2.5 மணி நேரம். அந்த நேரத்தை கூட நம்மால் உத்தமமாய் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? பரிசுத்த தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆம், அந்த தாவீது சொன்னது போல என் முழு இதயத்தோடு துதிப்பேன். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது நான் முழுவதுமாக இந்த உலகத்தை மறந்தவனாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல அந்த 2.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மன திருப்தியோட, மகிழ்ச்சியோட, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாம் புறப்பட முடியும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்குள் நாம் வருவோம். தேவனை நாம் கண்களினால் பார்க்கவில்லை இல்லையா? அவங்கள்ட்ட நேரடியாக வந்து அவர் பேசல. அவர் இந்த பிரமாணத்தை கையில கொடுத்தார், சத்திய புத்தகத்தை கையில கொடுத்தார். வேத வார்த்தைகள் மூலமாகத்தான் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப அந்த வார்த்தைகளின்படி நான் செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் இருதயத்தை நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கைக்குள் நான் வர வேண்டும். யோபுக்கு இருந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். யோபின் மகா உபத்திரவத்தின் மத்தியிலேயும் அவன் செய்த வார்த்தை, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். ஆமா, எப்போ சாக போற நிலைமையில அவன் சொன்ன வார்த்தை. யோபு 17வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு பிரியமான இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, வெட்கங்கள் உண்டு. ஆனாலும் உனக்காக பரிதவிக்கிறவர் யார் என்று இந்த பூமியை நீ பார்த்திருந்தால், நீ இந்த பூமிக்குரிய மனிதர்களை பார்த்தால் ஒருவரும் இல்லை. உனக்காக பரிதவிக்கிற எவரும் கிடையாது. ஒரு டீ வாங்கி கொடுப்பான், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுப்பான், இல்லை வீட்டுக்கு போனா விசாரிப்பான், அவ்வளவுதான். உனக்காக பரிதவிக்க ஒருத்தன் கூட இந்த பூமியில கிடையாது. ஆனால் உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் சங்கீதம் 138:8 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தாவே, உமது கிருபை உள்ளது. உமது கிருபை ஆமென். ஆம், பரிசுத்த தேவன் உனக்காக 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 யாவையும் செய்து முடிப்பார். செய்வார்னு சொல்லல, அவர் செய்வார்னு சொல்லல, செய்து முடிப்பார்னு சொல்ல, நிச்சயமா முடிப்பார். ஏன்னா நீ அவருடைய கரத்தின் கிரியை, அதனால நீ நிகழாது, உன்னை நிகழ விட மாட்டார். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.